வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான சமீபத்திய நிகழ்வை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் சன் நியூஸ் யூடியூப் சேனல்ல வெளியான தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களோட ஒரு செய்தியாளர் சந்திப்பு. அதோட சில பகுதிகள். ஆமாங்க. இதுல முக்கியமா கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம், அது தொடர்பா தவக என்ன சொல்றாங்க, அவங்க சந்திச்ச சட்ட போராட்டங்கள், அப்புறம் கடைசியா உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புன்னு அவங்க தரப்பு பார்வைய முடிஞ்ச வரைக்கும் முழுமையா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். சரி. அவங்க குற்றச்சாட்டுகள் என்ன, அவங்க பார்வை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்த்தலாம் வாங்க. நிச்சயமா. இந்த பிரஸ் மீட்ல ஆதவ் அர்ஜுனா சொல்ற விஷயங்கள்ல பல லேயர்ஸ் இருக்கு. கரூர் நிகழ்வை பத்தி அவங்க பார்வை, அப்புறம் அரசு இயந்திரம் மேல அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள், கோர்ட் விஷயங்கள்ல அவங்க அனுபவம்னு பல கோணத்துல அவங்க தரப்பு நியாயத்தை சொல்றாங்க. சரிதான். சோ இந்த சோர்ஸை வச்சு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பார்வையிலே என்ன நடந்ததுன்னு நாம பார்க்கலாம். சரி, அப்ப முதல்ல கரூர் சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அவங்க தரப்புல இருந்து எப்படி சொல்றாங்க? மத்த மாவட்டங்கள்ல நடந்த நிகழ்ச்சிகள் பத்தியும் ஏதாவது சொன்னாரா? ஆமா சொன்னாரு. ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, திருச்சி, அரியலூர், நாமக்கல் மாதிரி மத்த மாவட்டங்கள்ல நல்ல கூட்டம் எழுச்சியா நடந்திருக்கு. ஆனா பல இடங்கள்ல போலீஸ் ஒத்துழைப்பு சரியா இல்ல. ஓஹோ, குறிப்பா அரியலூர்ல எஸ்பி சில வார்னிங்ஸ் கொடுத்ததால நிகழ்ச்சியே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆனா கரூருக்கு நாமக்கல்ல இருந்து போகும்போது போலீஸ் கொடுத்த டைம், அதாவது மதியம் 3 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும், அந்த டைம்குள்ள தான் போனாங்க. தலைவர் லேட்டா வந்தாருன்னு சொல்றது பொய்னும் மறுக்கிறாரு. ஆனா கரூர்ல மட்டும் போலீஸ் அணுகுமுறை வேற மாதிரி இருந்ததா சொல்றீங்க. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, அதுதான் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, கரூர் மாவட்ட எல்லைக்குள்ள போனதும் போலீஸே இவங்கள வரவேற்று கயிறெல்லாம் கட்டி சேஃப்டிக்கு ஏற்பாடு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வண்டியை நிறுத்தி பேச சொன்னாங்களாம். அப்படியா? இப்படி ஒரு வரவேற்பு ஏற்பாடு வேற எந்த மாவட்டத்திலயும் நடக்கலன்னும் அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஓ, அப்போ அந்த இடத்துல கூட்டம் எப்படி போச்சு? தலைவர் பேச ஆரம்பிச்ச பிறகு நிலைமை எப்படி இருந்ததுன்னு அவங்க என்ன சொல்றாங்க? தலைவர் பேச ஆரம்பிச்சதும் மக்களை பார்த்து தான் பேசினார். கூட்டத்துல தண்ணி கேட்டவங்களுக்கு அவரே இறங்கி வந்து கொடுத்தாரு. ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட சொன்னார்னு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. சரி. அவங்க சைட்ல எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சு பேச்ச சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்புற மூட்ல தான் இருந்ததா சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் தானே அந்த சோகமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த இடத்து கொடுத்ததுல ஏதோ உள்நோட்டம் இருக்குன்னு அவங்க சைட்ல இருந்து நினைக்கிறாங்களா? இங்கேதான் அவங்களோட குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, அந்த குறிப்பிட்ட கொஞ்சம் குறுகலான இடத்தை தவேகோக்கு ஒதுக்குறதுக்கு பின்னாடி சில அரசியல் அழுத்தம் இருந்திருக்கலாம். ஓஹோ. அதுக்கான ஆதாரத்தை உச்சநீதிமன்றத்துல தேவைப்பட்டா தரோன்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்ல, சம்பவம் நடந்த உடனே அவரும் மத்த நிர்வாகிகளும் கரூர் பார்டர்ல இருந்தப்போ மொபைல் நெட்வொர்க் சரியா வேலை செய்யல. அப்படியா? போலீஸ் அவங்கள ஸ்பாட்டுக்கு போக விடல, மீறி போனா கலவரமாகும்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. அப்போ இது ஒரு பிளான் பண்ணி செஞ்சது, தவேக மேல பழி போட நடந்த சதி. இதுதான் அவங்களோட உறுதியான நிலைப்பாடா? ஆமா, ஆதவ் அர்ஜுனா ரொம்ப தெளிவா அதை சொல்றாரு. தவேகோவோட வளர்ச்சியை தடுக்கவும் அவங்க மேல பழிய போட்டுடவும் இது திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு நம்புறாங்க. சம்பவம் நடந்த பிறகு தவேக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் எப்படி சொல்றது, தீவிரவாதிகளை தேடுற மாதிரி தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ரொம்ப கடுமையா குற்றம் சாட்டுறாரு. அடையப்பா. அந்த அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் முதல் சில நாள் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா முதல்ல நாங்க மனுஷங்க, எங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கு, அப்புறம்தான் தலைவர்கள்னு ரொம்ப எமோஷனலா சொல்றாரு. இந்த சூழலை ஆளும் திமுக அரசு சரியா ஹேண்டில் பண்ணல, மாறா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா? ஆமா, ஆதவ் அர்ஜுனா அதை நேரடியாவே சொல்றாரு. இந்த வாய்ப்பை திமுக அரசு ஒரு நாடகமா மாத்திடுச்சுன்னு சொல்றாரு. நாடகமா? ஆமா, அதாவது தவக சட்ட ரீதியா உடனே போகக்கூடாதுன்னு. பாருங்க, சம்பவம் நடந்தது 27ஆம் தேதி. அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கோர்ட்டுக்கு தொடர்ச்சியா விடுமுறை. ஆமா ஆமா. அதையே ஒரு திட்டமிடலா இருக்கலாம்னு சந்தேகிக்கிறாரு. இந்த கேப்ல கவர்மெண்ட் மீடியா மூலமா தவக மேல தொடர்ந்து தப்பான செய்திகளை பரப்புனாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் போட்டாங்களே, அத பத்தி என்ன சொன்னாங்க? அதுலயும் அவங்களுக்கு திருப்தி இல்லை. ஆணையம் போட்டதுக்கு அப்புறம் கூட ஸ்டேட் ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி மாதிரி பெரிய ஆபீசர்ஸ் மீடியாவுக்கு போய் இந்த சம்பவத்துல எந்த தப்பும் நடக்கலன்னு சொன்னதை ஆதவ் அர்ஜுனா ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. சரி. ஒரு கமிஷன் போட்டு அது விசாரிச்சுட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் ஆபீசர்ஸே இப்படி சொன்னா அந்த கமிஷனோட பவர் என்ன, இது கமிஷனோட அதிகாரத்தை மீற மாதிரி இல்லையான்னு கேள்வி கேட்கிறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, இதுக்கு நடுவுல சென்னை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் ஆச்சே, அது பத்தி என்ன சொல்றாங்க? அதுல என்ன பிரச்சனை?
அந்த கேஸ் பத்தி பேசும்போது அதை யாரு போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் சூசகமா சொல்றாரு. ஓஹோ. அந்த மனுல நேரடியா தவேகாவுக்கு எதிரா எந்த பிரேயரும் இல்ல. ஆனாலும் அந்த கேஸ விசாரிச்ச ஜட்ஜ், அதுவும் வெகேஷன் கோர்ட்ல தலைவர் விஜயோட லீடர்ஷிப், பாலிடிக்ஸ் என்ட்ரின்னு சம்பந்தமே இல்லாம ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சதா சொல்றாரு. இதுல இன்னும் ஒரு படி மேல போய் அந்த தீர்ப்ப பத்தியே ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாரே. ஆமா, அதுதான் அவங்க வாதத்தோட ஒரு மையப்புள்ளி மாதிரி இருக்கு. ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, மதுரை ஹைகோர்ட்ல பொதுக்கூட்டங்களுக்கு எஸ்ஓபி பத்தி ஒரு கேஸ் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு சம்பந்தமே இல்லாம சென்னை ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ், அதுவும் வெகேஷன் கோர்ட்ல ம். இந்த கரூர் சம்பவம் சம்பந்தப்பட்ட கேஸ அவசர அவசரமா எடுத்து தவேக சைடுக்கு முறையா நோட்டீஸ் கூட அனுப்பாம, நோட்டீஸ் அனுப்பாமலையா? ஆமா நோட்டீஸ் கூட அனுப்பாம தவேகா தான் இதுக்கு முழு பொறுப்பு, அவங்க தான் குற்றவாளின்னு ஒரு எக்ஸ்பர்ட்டே தீர்ப்பு கொடுத்ததா சொல்றாரு. அடேங்கப்பா. இப்படி ஒரு தீர்ப்பு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹிஸ்டரியிலேயே வந்ததில்லைன்னும், இது வேணும்னே தவேகவையும் தலைவர் விஜயையும் குற்றவாளியாக்க நடந்த சதி முயற்சி என்றும் ஆதவ அர்ஜுனா ரொம்ப ஆணித்தனமா சொல்றாரு. இந்த சென்னை ஹைகோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் தான் அவங்க சுப்ரீம் கோர்ட் போக முடிவு பண்ணாங்களா? நிச்சயமா அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் ஆளும் திமுக அரசு திட்டமிட்டு தவேகவை முடக்க பாக்குதுன்னு அவங்க முழுசா உணர்ந்ததா சொல்றாரு. ம். இது ஒரு ஜனநாயக படுகொலை, நாட்டுல எமர்ஜென்சி இருந்த காலத்தை ஞாபகப்படுத்துதுன்னு ரொம்ப கோவமா சொல்றாரு. இந்த பிரஸ் மீட்டுக்கு முதல் நாள் கூட தவேகவோட 3 மாவட்ட செயலாளர்கள் அரெஸ்ட் ஆனதையும் இதோட சேர்த்து பார்க்கணும்னு சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட் அணுகுன அனுபவம் பத்தி என்ன சொல்றாரு? ஈஸியா இருந்ததா? தலைவர் விஜயோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல உடனே டெல்லி கிளம்பி போய் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணதா சொல்றாரு. அங்க கோபால் சுப்பிரமணியம், அரிமா சுந்தரம் மாதிரி சீனியர் லாயர்ஸ பார்த்து அவங்க தரப்பு நியாயத்தை சொன்னதா சொல்றாரு. சரி. அதே நேரம் தங்களுக்கு நல்ல லாயர்ஸ் கிடைக்காம பண்றதுக்கு கூட சில முயற்சிகள் நடந்துச்சுன்னும் ஒரு குற்றச்சாட்டையும் சொல்றாரு. அதாவது சட்ட போராட்டத்திலையும் தடைகள் இருந்ததா சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட்ல நிறைய மனுக்கள் தாக்கல் செஞ்சதா நியூஸ் வந்துச்சே. அதையும் அவர் கிளியர் பண்றாரு. தவேக சார்பா ஆதவ அர்ஜுனா பேர்ல ஒரே ஒரு மனு தான் சுப்ரீம் கோர்ட்ல போட்டோம். சோஷியல் மீடியாவுல வர்ற மாதிரி பல மனுக்களை தப்பு தப்பா போட்டோன்னு வர நியூஸ் எல்லாம் போய் வதந்தின்னு சொல்றாரு. ஓஹோ. மத்த மனுக்கள் யார் போட்டாங்க, அதுல என்ன இருக்குங்கிறத பத்தி தங்களுக்கு கவலை இல்ல. அவங்க நோக்கம் அவங்க தரப்பு நியாயத்தை சரியா சொல்றது மட்டும்தான்னு தெளிவா சொல்றாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அவங்களுக்கு ஃபேவரா வந்திருக்கா? அவங்க கேட்டதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? ஆமா, அர்ஜுனா அதை ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட் தங்களோட கோரிக்கைகளை முழுமையா ஏத்துக்கிட்டதா சொல்றாரு. குறிப்பா அவங்க கேட்ட மாதிரியே இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில ஒரு எஸ்ஐடி, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கணும்னு உத்தரவிட்டது பெரிய வெற்றியா நினைக்கிறாரு. அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்போட முக்கியமான அம்சங்கள் என்னென்னு அவர் சொன்னாரா? சொன்னாரு. முக்கியமா 3 விஷயம் சொல்றாரு. 1, இந்த முழு விசாரணையும் சுப்ரீம் கோர்ட்டோட நேரடி கண்காணிப்புல நடக்கும். எஸ்சி மானிட்டர்ட் ப்ரோப். இது ரொம்ப முக்கியம். விசாரணையில பாரபட்சம் இருக்காதுன்னு அவங்க நம்புறாங்க. ஆமா, அது முக்கியம். 2வது, அவங்க கேட்ட மாதிரியே ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் திரு அஜய் ரஸ்தோகி தலைமையில 3 பேர் கொண்ட எஸ்ஐடிய சுப்ரீம் கோர்ட்டே நியமிச்சிருக்கு. சரி. 3வது, மாநில அரசு இந்த விசாரணையை தொடர்ந்து செஞ்சா அது நியாயமா நடக்காது. ஆளும் திமுக அரசு தவேக மேல பழி போடுற அரசியலை தான் செய்யும்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்டே இந்த பொறுப்பை எடுத்தது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாரு. நாம இப்ப பாக்குறது எல்லாமே அவங்க பிரஸ் மீட்ல சொன்ன கருத்துக்களுங்கிறதையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும். அரசியல் ரீதியா இந்த சம்பவத்துக்கு வேற என்ன காரணம் இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க? ஆதவ அர்ஜுனா ஒரு அரசியல் காரணமும் சொல்றாரு. லேட்டஸ்டா சில சர்வேகள்ல கூட தவேகவுக்கு 27% மேல மக்கள் ஆதரவு இருக்கிறதா சொல்றாங்க. 27%? ஆமா, இந்த வேகமான வளர்ச்சியை பார்த்து பயந்து போய் அதை தடுக்கணுங்கிற நோக்கத்துல தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் மூலமா கட்சியை முடக்கவும் பேரை கெடுக்கவும் முயற்சி நடக்குதுன்னு அவர் நம்புறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தவேக என்ன செய்ய போறதா சொல்றாங்க? இது பத்தி ஏதாவது சொன்னாரா? சொன்னாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, தலைவர் விஜய் அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் பர்சனலா தத்தெடுக்க போறாராம். தத்தெடுக்க போறாங்களா? ஆமா, அவங்களோட வாழ்க்கை முழுமைக்கும் அவங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ண போறதாவும் சொல்றாரு. இது வெறும் பணம் கொடுத்துட்டு அனுதாபம் சொல்லிட்டு போற சம்பிரதாய அரசியல் இல்ல. அந்த குடும்பங்களோட வாழ்வாதாரம், பிள்ளைகளோட படிப்பு, மெடிக்கல் செலவுன்னு எல்லா அடிப்படை தேவைக்கும் தவேக கூட நிக்கும்னு உறுதி அளிக்கிறாரு. மலர் வளையம் வைத்துவிட்டு செல்லும் அரசியல் இதுவல்லன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அப்போ இந்த இறப்புகளுக்கு நியாயம் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்களா? விசாரணை எப்படி போகும்னு எதிர்பார்க்கறாங்க? நிச்சயமா நியாயம் கிடைக்கணும்னு சொல்றாரு. இதுல ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்குன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. ஆனா அதை சும்மா வாய் வார்த்தையா சொல்லாம சட்ட ரீதியா போய் உண்மையை கொண்டு வருவோம்னு சொல்றாரு. சரி.
உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெளியே வரும்னு நம்பியை தெரிவிக்கிறாரு. அதுக்கு ஆதாரமா அவங்க பிரச்சார வண்டியில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கூட இந்த புதுசா போட்ட எஸ்ஐடி கேட்டா கொடுக்க தயாரா இருக்கும்னு சொல்றாரு. இது அவங்க தரப்புல ஒரு வெளிப்படைத்தன்மைக்கான சிக்னல் மாதிரி தெரியுது. மாநில காவல்துறை மேல, குறிப்பா கரூர் போலீஸ் மேல அவங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்கு? கரூர் போலீஸ் மேல ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் ஆதவர்ஜுனா. அவங்க தான் தங்களை வரவேற்று கூட்டிட்டு போய் அந்த இடத்துல நிக்க வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களே தடியடி நடத்தி இந்த சோகத்துக்கு காரணமா இருந்தாங்கன்னு நேரடியா சொல்றாரு. ஓ. அதே நேரம் எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் இப்படி இல்ல. உதாரணத்துக்கு பெரம்பலூர் எஸ்பி நல்ல அதிகாரி அவர் வார்னிங் கொடுத்ததால தான் அரியலூர் நிகழ்ச்சி கேன்சல் ஆகி அசம்பாவிதம் தவிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. ஆனா கரூர் போலீஸ் ஒரு குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் ஒரு நேரடி குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நிலவர சூழல் தத்தி வேற ஏதாவது சொல்றாரா? மாநில அமைப்புகள் மேல அவங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லங்கிறதுக்கு வேற உதாரணங்கள் தராரா? தராரு. கரூர்ல இப்போ இருக்கிற அரசியல் சூழல ஒரு காலத்துல மதுரையில இருந்த சூழலோட கம்பேர் பண்றாரு. அப்போ மதுரைய அழகிரி கோட்டைன்னு சொன்ன மாதிரி இப்போ கரூர்ல ஒருவிதமான அரசியல் அராஜகம், ரவுடித்தனம் நடக்குதுன்னு சொல்றாரு. ம். டவேக ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் சரி செய்வோன்னு ஒரு வாக்குறுதி மாதிரி சொல்றாரு. மாநில அரசு அமைப்புகள் மேல ஏன் நம்பிக்கை இல்லைங்கிறத மறுபடியும் சொல்றதுக்காக சமீபத்துல நடந்த 2 முக்கிய கேஸ சொல்றாரு. ஒன்னு, ராமசாமி கொலை வழக்குல சிபிஐ விசாரணைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல எதிர்ப்பு தெரிவிச்சது. ஆமா, அது தெரியும். இன்னொன்னு, கிட்னி மோசடி வழக்குல சென்னை ஹைகோர்ட்டே போட்ட எஸ்ஐடிய ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்த்தது. இந்த மாதிரி முன்னுதாரணங்கள் இருக்கிறதால தான் கரூர் விஷயத்துல மாநில அரசு விசாரணையை நம்பாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னு வளர்க்கறாரு. சரி. அப்போ இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலமா கரூர் சம்பவம் தொடர்பா தமிழக வெற்றிக் கழகத்தோட ஒரு விரிவான பார்வைய நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க எப்படி இந்த சம்பவத்தை பாக்குறாங்க, யார் மேலெல்லாம் குற்றம் சுமத்துறாங்க, என்னென்ன சட்ட போராட்டங்களை சந்திச்சாங்க, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எப்படி பாக்குறாங்கன்னு ஆதவ் அர்ஜுனா மூலமா அவங்க தரப்பு வாதங்களை முன் வச்சிருக்காங்க. ஆமா, இது முழுக்க முழுக்க அந்த பிரஸ் மீட்ல தவேக தரப்பு சொன்ன கருத்துக்கள் தான். இதுல உண்மை எதுவா இருந்தாலும் அந்த துயர சம்பவத்துல பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அதுதான் முக்கியம். நிச்சயமா. இந்த விசாரணை எந்த அரசியல் தலையீடும் இல்லாம பாரபட்சமின்றி நடக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். சுப்ரீம் கோர்ட் கண்காணிப்புல ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில நடக்கிற இந்த எஸ்ஐடி விசாரணை உண்மையை கொண்டு வரும்னு தவேக உறுதியா நம்புது. பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். ஒரு புதிய அரசியல் கட்சி, அதுவும் கணிசமான மக்கள் சப்போர்ட்டோட வரும்போது, ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து அரசியல் பண்றப்போ, இது மாதிரியான கடுமையான சவால்களையும் கவர்மெண்ட் மிஷனரியோட நேரடி மறைமுக அழுத்தங்களையும் ஃபேஸ் பண்றது எவ்வளவு இயல்பு, இல்ல எவ்வளவு கஷ்டம்? இது போன்ற அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கொஞ்சம் சென்சிட்டிவான வழக்குகள்ல சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஹையர் ஜுடிஷியரியோட தலையீடு ஒரு சுதந்திரமான விசாரணைக்கு எந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குது, அது உண்மையையும் நியாயத்தையும் நிலைநாட்ட எந்த அளவுக்கு உதவுது, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த முறை வேறொரு ஆழமான அலசலோடு சந்திப்போம்.